ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் என் தம்பி சொல்றான்ல சீமானு கிடைச்ச வெற்றின்னு திருப்பி பார்க்க திறக்க மாட்டான். ஏன் திறந்தா செத்து போயிடுவான். என்ன சிரிக்கிற? டேய், தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தலவாசல் வழியே போய் சாமி கும்பிட்டு வந்த ஒரே மகன் உன் பிள்ளை. நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எவனும் இல்ல. போனா செத்து போயிடுவான்னு நம்பிக்கிட்டு போகலடா, ஒருத்தனும் போல. நான் ஒரே ஒருத்தன் தான் போய் கும்பிட்டேன்டா. குருக்கள் சொல்றாப்புல என்னை கும்பிடுறாப்புல. சீமா வேணா, நீங்க வளர்ற தலைவர், நீங்க சின்ன பிள்ளை, நீங்க வந்து இப்படி போங்க போங்க குருக்களை வச்சு சாமியை கும்பிட்டு எடுத்துட்டு வாங்க. சீமா வேணாம் ஐயா போங்க. என்ன இப்படி பண்றீங்க? நான் சொன்னேன், என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க கும்பிட்டு தாங்க. திருப்பி 2 வருஷம் கழிச்சு போனேன், என்னை ஓடி வந்து கும்பிட்டு கூப்பிடுறாப்ல. இப்படி துணிவு உலகத்துல எவனுக்கு வரும்னு? எனக்கு தான் வரும், வேற எவனுக்கு வரும்? காமராஜ் பேர மகனுக்கு தான் வரும், வேற எவனுக்கு வரும்? ஒருத்தனுக்கு வராது. இவன் கட்ட மாட்டான், செத்து போயிடுவான். ஒரு நம்பிக்கை. 1000 வருஷமா கட்டாதவே இப்ப சிலை வைக்க போறானா? வைக்க போறான்? செய்ய மாட்டார்கள். உலகத்துல நீ இப்படி எல்லாம் ஒரு தலைவன் பாரு. முதலமைச்சர் ஆயிட்டாப்டா தாத்தா, முதலமைச்சர் ஆயிட்டாப்ல. உட்கார்ந்து இருக்கும் போது கோப்புகள், உனக்கு புரியாத ஃபைல், ஃபைல் தமிழ்ல சொல்லணும்ல, உனக்கு ஃபைல் வருது. இந்த பக்கம் ஒரு பெரிய அடுக்கு ஃபைல், இந்த பக்கம் ஒரு இது கோப்புகள். என்னது? யாரு கேட்கிறான்? தாத்தா முதலமைச்சர். என்னது? அதிகாரிட்டா. ஐயா இது ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ்யா, உடனே கையெழுத்து போடணுங்கய்யா. இது கொஞ்சம் அவசரம் இல்லைங்கய்யா, இதை மெதுவா பார்த்து கையெழுத்து போடலாமே. எங்காலு அப்ப முதலமைச்சர் நாற்காலிக்கு முக்கியமில்லாத ஃபைல்லாம் வருது. எப்படி? ஏய் கர்மம் முடிச்சவனே, எல்லா ஃபைலும் முக்கியமானதுதான், உடனே பார்த்து கையெழுத்து போடணும், அதான் முக்கியம். அவன் தான் காமராஜ். விளங்குதா? போட்டான். திருப்பி இந்த வர ஒரு மாணவனுக்கு கண்ணு போயிருச்சு விளையாட்டுல. அப்ப ஒண்ணு வழி இல்ல, தாத்தாட்ட போய் கெஞ்சிது இந்த குடும்பம். என் பிள்ளைக்கு கண்ணு போயிருச்சியா, அமெரிக்கா போயிட்டு வெளிநாட்டுல போய் அறுவை சிகிச்சை பண்ணாதான் பார்வை வரும்னு சொல்றாங்க சாமி. அதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா, ஏதாவது ஒரு உதவி பண்ணி விடுங்கய்யா. வெளிநாட்டுல போய் என் பிள்ளைக்கு அறுவை சிகிச்சை பண்ணி இந்த கண் பார்வையை கொண்டு வரணும்யா. அவன் வாழ்க்கையே குருட்டா போயிருமியா, இருட்டா போயிருமே. அழுதவன இருங்க இருங்கன்னு அதிகாரியை கூப்பிடு. என்னது? ஐயா மெதுவா அது என்ன ப்ராக்ரஸ் ஆகி வரணுமையா, கவர்மெண்ட் ப்ரொசீஜர். அவங்க மொழி இப்படி தானே இருக்கும். ப்ரொசீஜர் 2 months ஆகுமையா அப்படின்னா எளவாகும். 2 மாசம் வரைக்கும் கண் இருக்குமா? புள்ள குருடா போனா நீயா பதில் சொல்லுவ? உடனே போடு, உடனே போட்டு அவனுக்கு உடனே பாஸ்போர்ட் விசா கொடுத்து வெளிநாட்டில் போய் அறுவை சிகிச்சை பண்ண ஏற்பாடு பண்ணு. இங்க பாருன்னு, இங்க பாருன்னு. தேசிய கீதம் பாடப்படும் போது, நாட்டு பாட்டு பாடப்படும் போது எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்தணுங்கிறது ஒரு மரபு, ஒரு முறை. ஆனால் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது கணத்துக்குள்ள ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா பாட்டு முடிகிற வரை நிக்கப்படாதே, உடனே கிணத்துல குளிச்சு காப்பாற்றணும். அட பைத்தியக்காரா, இப்படி இப்படி இந்தியாவில் எவனாவது ஒரு தலைவன் சிந்திச்சு பண்ணி நினைக்கிற? டேய், தேசிய கீதம் பாடப்படுற வரைக்கும் நிக்க கூடாதுடா. குழந்தை கிணத்துக்கு வந்துருச்சுடா, உடனே ஓடி போய் குதிச்சு காப்பாற்றணும்டா. அதான்டா இது சட்டமாது நொட்டமாது. போடா, பாஸ்போர்ட்டை கொடுறா, பிள்ளைய அனுப்புறான். அதனாலதான்டா அவன் பெருந்தலைவன், அதனாலதான்டா அவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன், அதனாலதான்டா தமிழ் பேரினத்தின் குல தெய்வம்.